ஹலோ ஆல், இது குட்டித்தம்பிக்கு நேம் வைக்கிற அன்றைக்கி எடுத்த vlog. இது பார்ட் 2. எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒரு 8:15 அப்படிங்கும்போது கிளம்பியாச்சு. கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டுருந்தோம். அவங்க எல்லாருமே கோயிலுக்கே நேராக வந்துடும் சொல்லிட்டாங்க. கைத்தமிழ கோயிலில் நேம் வச்சுருந்தோம். நாங்களும் எல்லாம் கிளம்பி 4 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லா ஒர்க்கும் பண்ணி ஒரே ஹரிபரியாக இருந்துச்சு கிளம்புறதுக்கு. அங்கே தான் பேர் வைக்கணும்னு வேண்டியதுனால அங்கேயே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணும் கோயிலில் நேம் வைக்கிறதுக்கு. பெர்மிஷன் வாங்கிட்டு அப்போயே கேட்டிருந்தோம் என்னென்னலாம் வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பச்சரிசி, மஞ்சள் கொம்பு, அப்புறம் பல ஃப்ரூட்ஸ் நமக்கு பிடிச்சமான ஃப்ரூட்ஸு. நாங்கள் மாம்பழம் 2, பலாப்பழம், வாழைப்பழம், ஆப்பிள் இதுதான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க பிளேட்டில் நேம் எழுதுவோம் இல்லையா, சர்க்கரையில் நேம் எழுதுது. இது மட்டும் தான் ரொம்ப சிம்பிளாக கூட்ட சாமிக்கு ஒரு மாலை இவ்வளோ மட்டும் தான் வாங்கியிருந்தோம். அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்களும் ஒரு 9 o'clock அப்படிங்கும்போது கோயில் ரீச் ஆயாச்சு. ரிலேட்டிவ்ஸும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. எல்லோரும் ஆன் டைம் வந்துட்டாங்க. உள்ளே கேமராவோ வீடியோ எதுவுமே அலௌடு இல்லை. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் அலௌடு இல்லாதனால நேம் வச்சதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சாக்லேட் கொடுத்துட்டு, இந்த சாமியோட பேர் வெற்றி வேலாயுத சுவாமி. நாங்கள் எங்களோட மேரேஜ் இங்கே தான் இருந்தது. கிருத்தைக்கு இந்த கோயில் தான் போயிட்டுருந்தோம். சப்போஸ் பையன் பிறந்தா நம்ம இந்த சாமியோட பேரே வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். வெற்றி அப்படின்னு வைக்கலான்ட்டு. பையன் போகிறதுனால அன்டவுட்டட்லி இதே நேம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே சர்ச் பண்ணவே இல்லை. அதனால் வெற்றி அப்படின்னு நேம் வச்சுருக்கோம். நேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் வள்ளி தெய்வானை கோயிலுக்கும் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே நாங்கள் சாப்பாடு எடுத்து இல்லையா, பிரியாணி, தயிர் சாதம், கேசரி இது மட்டும் எடுத்து வந்தோம். எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு அந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ரொம்ப முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு.